பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய செய்தியை உங்களுக்கு இந்த வேளையிலே ஆவியானுடைய ஏவுதலின்படி, அவருடைய தூண்டுதலின்படி, என் பெயர் பாஸ்டர் பால் தாமஸ். எங்கள் ஊர் படப்பை பக்கம் காஞ்சிவாக்கம் கிராமத்திலே நாங்கள் ஊழியம் செய்கிறோம். தானியல் ஜெப வீடு. இந்த மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படி ஆண்டவரின் உள்ளத்திலே ஏவுனபடியினாலே உங்களிடத்திலே சில வார்த்தைகளை, ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகளை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நான் வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடத்திலே இடைப்படும் பொழுது, ஆண்டவருடைய கிரியைகளை உங்களிடத்திலே நாங்கள் பேசும் பொழுது, இந்த வேளையிலே ஆண்டவர் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வார். உங்கள் மூலமாய் ஆமென் பெரிய காரியங்களை செய்வாய். இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து விடுதலையாக்குவாராக. ஆமென். இந்த ஜாய் டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த காலை வேளையில் ஆமென் ஆண்டவருடைய வார்த்தை எதிர்பார்ப்போடு நீங்கள் இந்த வேளையில் நீங்கள் கேட்கும் பொழுது, இப்பொழுது இந்த ஜாய் டிவி மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு உங்கள் மத்தியிலே ஆண்டவர் அற்புதங்களையும் வல்லமையையும் அவருடைய வார்த்தையையும் விளங்க பண்ணுவாராக. நாம் இன்றைக்கு ஆமென் தியானிக்க வேண்டிய வசனமாவது அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்திலே 42வது வசனம், 43வது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இதனுடைய ரகசியங்களை ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே பேசுவாராக. இந்த 42வது வசனம் 43வது வசனத்தில் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவன் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொண்டு போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையாய் இருந்தார்கள். 43 நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாய் இருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலிலே ஆமென் விழுந்து கரையேறும்படி இங்கே பக்தனாகிய பவுல் ஆமென் அங்கே இருக்கிற சிறைப்பட்ட ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை சிறைப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் கடன்பட்டு இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வியாதிப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் ஆமென் நீங்கள் தோற்று போய் நீங்கள் ஒரு ஓரமாய் அழுது கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நீந்தத்தக்கவர்கள் நீங்கள் நீந்தி கரையேறும்படி ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மளோடு பேசுகிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய நம்ம வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவருடைய ஆமென் யாத்திரையிலே பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் வந்திருக்கிறதை நாம் இந்த அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே அநேக உபத்திரவங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக பணிகள், அநேக காற்றுகள், அநேக சேதங்கள் உண்டான இந்த மத்தியில பவுலனன் நம்மளை பார்த்து இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், முதலாவது நீந்தத்தக்க நீங்கள் ஆமென் நீங்கள் நீந்தி கரையேறும்படி. ஒருவேளை நீங்கள் போராட்டங்களில் இருக்கலாம், ஒருவேளை மந்திர கட்டுகளில் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு பிசினஸ் தோல்வியினால நீங்கள் இருக்கலாம், இன்றைக்கு நான் மரித்து விட வேண்டும் என்று இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, என்னை தேற்ற யாருமே இல்லையே என்று ஒருவேளை நீங்கள் ஆமென் அழுது கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களை பார்த்து இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முந்தி கரையேற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ முந்தி ஆமென் கரையேறி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ முந்தி உன் காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு கூட்டம் அழிக்க வேண்டும் என்று ஆமென் அந்த படகிலே இருந்த ஜனங்கள் நினைக்கிறார்கள். இன்னொரு கூட்டத்தில் நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், ஆமென் எப்படியாவது இவர்களை தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு உங்களை தப்புவிக்க ஆண்டவர் இயேசு வருகிறார். உன்னை தூக்கி எடுக்க ஆண்டவர் இயேசு வருகிறார். உன் சூழ்நிலையை மாற்ற ஆண்டவர் இயேசு வருகிறார். இந்த நாட்களிலே ஜாய் டிவி மூலமாய் ஆமென் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் சோர்வோடு பார்த்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை வேதனையோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை படுக்கையில் வியாதியோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், முந்தி நீ கடலிலே இருந்து குதித்து நீ கரையேற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் முயற்சியை நீ விடாதபடிக்கு, உன்னுடைய எண்ணங்களை நீ விடாதபடிக்கு, நீ சோர்ந்து போகாதபடிக்கு இன்றைக்கு உன்னை ஆண்டவர் தட்டி எழுப்பும்படி, ஜாய் டிவி மூலமாய் உன்னை ஆமென் ஆண்டவர் விடுதலையாக்கும்படி, ஜாய் டிவி மூலமாய் உன்னை சந்திக்கும்படி, ஜாய் டிவி மூலமாய் உன்னை கரை
சேர்க்கும்படி ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உன்னை தேடி வருகிறார். இந்த வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் எப்படியாவது நம்மளை அழித்து விட வேண்டும் என்றுதான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் சமுதாயத்திலும் அப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம், எப்படியாவது இவங்களை நல்லா ஆக்கணும், இவங்களை எப்படியாவது இவர்களை கரை சேர்க்க வேண்டும், இவங்க எப்படியாவது நல்ல முறையில் வாழணும், இவங்க நல்ல குடும்பமா இருக்கணும்னு சொல்லி இப்படி 2 ஜன கூட்டத்தை நாம் இந்த அப்போஸ்தல அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையை கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் காஞ்சிவாக்கம் பகுதியில் ஊழியம் பண்ணுறோம். ஒரு 13 வருடமாக நாங்கள் முழு நேர ஊழியத்திற்காக வந்தோம். அப்போ எங்களுக்கு பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல ஆபத்துகள், பல மந்திரங்கள், பல செய்வினைகள், பல அடிதடிகள், எவ்வளவோ இந்த காரியங்களெல்லாம் இந்த 13 வருடமாக நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த ஆண்டவர் இயேசுவின் திரு நாமத்தினால நாங்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு நாங்கள் கரையேறும்படியாக, எப்படியாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை சேரும்படியாக, எப்படியாவது ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த வாஞ்சையோடு நாங்கள் கடல்களை பார்ப்பதில்லை, மலைகளை பார்ப்பதில்லை, போராட்டங்களை பார்ப்பதில்லை, பாடுகளை பார்ப்பதில்லை, வியாதிகளை பார்ப்பதில்லை. நாங்கள் எப்படியாவது கரையேறி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அவ்வளவு வாஞ்சையாக, அவ்வளவு ஆர்வமாக தேவனுடைய திட்டத்தின்படி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களை கெடுக்கிற மனிதர்கள் உங்களை கெடுத்திருக்கலாம். ஐயோ, நான் இந்த மனிதனாலே கெட்டு போனேன், ஐயோ என் நண்பராலே நான் கெட்டு போனேன், ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸுகளினாலே நான் கெட்டு போனேன், என் உறவுகளை நம்பி நான் கெட்டு போனேன் என்று ஒருவேளை ஜாய்டி மூலமாய் இந்த நேரத்தில் நீங்கள் அழுது கொண்டு பார்த்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கரை சேர்க்கும்படி நான் வந்திருக்கிறேன், உன்னை கரை சேர்க்கும்படி நான் வந்திருக்கிறேன், உன்னை கரையில் கொண்டு போய் விடும்படி நான் உன்னை வந்திருக்கிறேன் என்று இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அடியாருடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் சில போராட்டங்கள் வந்தது. பிரியமானவர்களே, கடலில் யாத்திரை செல்லுகிறார்கள், கடல்கள் உடைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைகள், சரக்குகளை எல்லாம் கடலிலே வீசப்படுகிற ஒரு சூழ்நிலைகள், மரித்து போகிற ஒரு சூழ்நிலைகளிலே ஆண்டவர் பவுலையாவோடு பேசினார். ஆண்டவர் பவுலையாவோடு பேசினார். அப்போஸ்தலர் 27-24 வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை, இந்த ஜாய்டி மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிற நீங்கள் இப்பொழுது உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் மரித்து விடுவேன், ஐயோ நான் தோற்று விடுவேன், என்னால் எழுந்திருக்க முடியாது, ஐயோ என் பிள்ளைகளை யார் பார்ப்பா, ஐயோ என் பிசினஸை யார் பார்ப்பா, என் குடும்பத்தை யார் பார்ப்பா, ஐயோ என் கதை முடிந்தது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? அன்பு மகனே, உன்னை பார்த்து சொல்லுகிறார். அன்று ராத்திரி பவுலையாவோடு ஆண்டவர் சொன்னார், பவுலே பயப்படாதே, பவுலே பயப்படாதே, நீயும் தப்புவிப்பாய், உன் படகில் யாத்திரை செய்கிறவர்களையும் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் பவுலையாவோடு சொன்னார். அந்த சொன்ன வேளையில் மாத்திரமே அந்த படகிலிருந்து எல்லோரும் ஜீவனோடு காப்பாற்றப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் ஒருவேளை கரையேற முடியவில்லை, ஐயோ என்னை யார் காப்பாற்றுவார், என்னை யார் விடுவிப்பார், என் கடன் பிரச்சனைகளை யார் மாற்றுவார் என்று இந்த வேளையிலே நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த ஜாய் டிவி மூலமாய் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். தாவீதனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அநேக உபத்திரவங்கள், போராட்டங்கள் வந்தது. ஆனாலும் அவர் கடந்து செல்லும்படியாக அவர் முயற்சியோடு, அவர் பொறுமையோடு, அவர் அக்கறைக்கு கடந்து செல்லும்படி ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தார். சவுல் எவ்வளவோ போராட்டங்கள் செய்தார், சவுல் எவ்வளவோ மந்திரங்களை செய்தார், சவுல் எவ்வளவோ நெருக்கினார். ஆனாலும் தாவீதனன் சோர்ந்து போகவில்லை, தாவீது ராஜா சோர்ந்து போகவில்லை. ஆண்டவர் தாவீதனோடு இருந்தார். அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற உங்களோடும் ஆண்டவர் இருப்பாராக. ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவாராக. இந்த ஜாய் டிவி
மூலமாய் ஆமேன் கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிற இன்றைக்கு உனக்கு தயவு உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜாய் டிவி மூலமாய் ஆமேன் படுக்கையில் வியாதியோடு இருக்கிற உன்னை இன்றைக்கு ஆண்டவர் விடுதலையாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஐயோ பிசினஸ் போய்விட்டதே, ஓ பிசினஸில் கடன் பிரச்சனை பாகிவிட்டதே என்று நீ அழுது கொண்டிருக்கிற உன்னை இந்த வேளையிலே உனக்கு தயவு பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். அன்பு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு கூட்டங்கள் நம்மளை அழிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. ஆனால் உங்களை காப்பாற்றுவதற்கு, என்னை காப்பாற்றுவதற்கு, உங்களை விடுவிப்பதற்கு, என்னை விடுவிப்பதற்கும் ஆண்டவர் இயேசு தயவு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பயப்படாமல் இருங்கள். இந்த வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்வேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிரியமானவளே, அன்பு பிரியமானவனே, உனக்கு தயவு செய்வேன் என்று சொல்லுகிறார். நம்ம அப்போஸ்தலர் 42வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஆமென் ஒருவரும் நீந்தி போகக்கூடாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று அந்த அதிகாரிகள் நினைத்தார்கள். அந்த கைதி செய்த அந்த மனிதர்கள் நினைத்தார்கள். ஒருவரும் கப்பலை விட்டு வெளியேறக்கூடாது, எல்லாரையும் கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலோ ஒருவரும் சாகக்கூடாது என்று சொல்லி எல்லாரையும் கரையேற செய்தார், எல்லாரையும் கரையேற செய்தார். இன்றைக்கு உங்களை கொன்று போட பல மந்திரவாதிகள் நினைக்கலாம், பல தந்திரவாதிகள் நினைக்கலாம், பல செய்வினைகள் உங்களை நெருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களிலே இன்றைக்கு உங்களை கரை சேர்க்கும்படி ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது, உங்களுக்கு நேராக வருகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள். அவர் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்கும்படியாக உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் உன்னை விடுதலையாக்கும்படி உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஆமென் நினைப்பூட்டுகிறேன். சமுத்திரத்திலே விழுந்து ஆமென் யாரும் உயிரோடு வர முடியாது. பிரியமானவர்களே, சமுத்திரம் என்றால் இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஆமென் ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு சூழ்நிலைந்த ஆமென் ஒரு இடம். அந்த இடங்களிலே நீங்கள் ஆமென் ஒருவேளை அகப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஆமென் பாரப்பட்டு இருக்கலாம். இந்த வேளையிலே உங்களை விடுதலையாக்கும்படி ஆண்டவர் இயேசு வருகிறார். ஆண்டவர் இயேசு வருகிறார். இந்த வேளையிலே உன்னை விடுதலையாக்கும்படி ஆண்டவர் இயேசு வருகிறார் மகளே, ஆண்டவர் இயேசு வருகிறார் மகளே. இந்த வேளையில் உன்னை ஒப்பு கொடுத்து ஆமென் ஆண்டவரிடத்தில் நீ பாதம் பணிந்து, ஆண்டவரே என்னை விடுதலையாக்க வாங்கப்பா, இயேசுவே என்னை விடுதலையாக்க வாங்கப்பா, இரட்சகரே என்னை விடுதலையாக்க வாங்கப்பா, நான் சமுத்திரத்திலே மூழ்கி இருக்கிறேன், என்னை ஆண்டவரே கொல்ல நினைக்கிறார்கள், ஆபத்து என்னை சூழ்ந்திருக்கிறது, அதனால் ஆண்டவரே நீங்க இந்த வேளையில இறங்கி வந்து ஆண்டவரே என்னை காப்பாற்ற வாங்க என்று ஆமென் இந்த வேளையில நீ கூப்பிடும் பொழுது ஆமென் ஆண்டவர் உன்னை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் ஆமென் 14வது வசனத்தின்படி இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியினால் அவர்களை ஜெயிப்பார்கள். அன்பு பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஜெயிக்க வேண்டுமா? இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரோடு ஆமென் ஜெயிக்க வேண்டுமா? ஆண்டவரோடு நீங்கள் நடக்க வேண்டுமா? உன் சத்துருக்களை நீ ஜெயிக்க வேண்டுமா? உன் போராட்டங்களை ஜெயிக்க வேண்டுமா? உன் பிரச்சனைகளை ஜெயிக்க வேண்டுமா? உன் வியாதிகளை ஜெயிக்க வேண்டுமா? உன் எதிரிகளை ஜெயிக்க வேண்டுமா? உன் கடன் பிரச்சனைகளை ஜெயிக்க வேண்டுமா? இன்றைக்கு ஆட்டுக்குட்டியானவரோடு நீ யுத்தம் பண்ணும் பொழுது, ஆட்டுக்குட்டியானவரோடு நீ உறவாடும் பொழுது, ஆட்டுக்குட்டியானவரோடு நீ முறையிடும் பொழுது எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 14வது வசனத்தின்படி அவர்களை ஜெயிப்பார், அவர்களை ஜெயிப்பார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவரோடு நீங்கள் ஜெயிக்க இந்த வேலையில் நம்மளை ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இந்த வேலையில் இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுதலையாக்கி சுகமாக்கி கர்த்தர் அற்புதங்களை செய்யும், கரையேற பண்ணும், தயவு பண்ணும். உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் ஜெயம் தருவார். ஆமேன் ஆமேன்.